மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற அங்கன்வாடி மையங்கள் மற்றும் சத்துணவு கூடங்களில் அமைப்பாளர் மற்றும் சமையலர் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது, நிரப்பப்படாமல் இருக்கிறது. 2-3 இடங்களில் ஒருவர் பார்க்கிற நிலையும் இருக்கிறது. இல்லாத இடங்களில் தற்காலிகமாக ஊரளவில் ஒரு நபரையும் நியமித்து சமைத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு அமைப்பாளர் மற்றும் சமையலர் பணியிடங்களுக்கு நிரப்புவதற்கு அரசு முன்வருமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அரசு மாண்புமிகு உறுப்பினர் கோவிச்செழியன் அவருடைய கோரிக்கையை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு முழுவதும் எத்தனை அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருகின்றன, அதில் எத்தனை அரசு கட்டடங்களில் இயங்கி வருகிறது, அதில் எத்தனை தனியார் கட்டடங்களில் இயங்கி வருகிறது என்பதையும் அறிகின்ற அதே வேளையில், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் பல அங்கன்வாடி கட்டடங்கள் ஸ்மார்ட் ரூம் என்கிற அடிப்படையில் டிவி, ஏசி வசதி, மின்விசிறிகள், இருக்கைகள் போன்ற அற்புதமான ஏற்பாட்டோடு நம்முடைய அங்கன்வாடி கட்டடங்கள் தமிழ்நாட்டில் இயங்கி வருகிறது. குறிப்பாக இது மழலை குழந்தை செல்வங்கள் செல்லுகின்ற இடம் என்பதால் அவர்களுக்கு தயாரிக்கப்படுகின்ற உணவுகள் அந்த சமையலறை கூடங்கள்லாம் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். ஆதலால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சரிடம் சிறப்பு அனுமதியை பெற்று இந்த குழந்தை செல்வங்களுக்கான அங்கன்வாடி கட்டடம் தமிழ்நாட்டில் எங்கும் தனியார் இடங்களில் இல்லை, கூரை கொட்டகைகளில் இல்லை, அல்லது ஒழுகின்ற இடங்களில் இல்லை, அல்லது பள்ளிகள் என்று சொன்னால் அந்த பள்ளிகள் விழுந்து குழந்தைகள் உணவை சாப்பிட்டு சத்துணவு கூடங்களில் அங்கன்வாடி குழந்தைகள் மயக்கமுற்றார்கள் என்ற செய்திகள்லாம் வருகிறது. இவற்றை தவிர்க்கின்ற வகையில் சிறப்பான அங்கன்வாடி கட்டடங்கள் சொந்த கட்டடங்களில் இயங்குவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணை செய்வார்களா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மொத்தம் நம்முடைய தமிழ்நாட்டில் குழந்தைகள் மையங்களின் எண்ணிக்கை 54,439 ஆகும். அதில் நம்முடைய சொந்த கட்டடங்கள் தனியார் கட்டடத்தில் செயல்பட்டு வருகிறது 7,654 கட்டடங்கள் செயல்பட்டு வருகிறது. பொதுவாக கட்டிடங்கள் கட்டித்தருவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி துறை திட்டம் மற்றும் நகர்ப்புறத்தில் உள்ள அவருடைய கல்வி செஸ் வரியின் மீது அந்த ஒரு தொகை என்று கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இந்த ஆண்டெல்லாம் ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் 500 புதிய கட்டிடங்கள் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இந்த அரசு தொடர்ச்சியாக புதிய கட்டிடங்கள் கட்டி கொடுத்திடவும் அதை ஸ்மார்ட் வகுப்பறையாக மாற்றிடவும் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்து அமர்கிறேன்.